வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கான ப்ளூ பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10th புக்கில் வந்து பார்த்தோம். சரிங்களா? 10th புக்கில் வந்து கொஞ்சம் யூனிட் வந்து பார்த்தோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நம்ம 11th புக்கில் எக்கனாமிக்ஸில் வந்து ஓவராலாக பார்த்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம். சரிங்களா? ப்ளூ பிரிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து 1லேருந்து 2 கொஷின் கேட்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 10 எக்ஸாம் நடந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஓவராலாக பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு 4-5 குரூப் 4 மட்டும் பார்த்தோம். இதில் வந்து 10 வருஷத்தில் நடந்த எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் பர்டிகுலர் இந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஓகேங்களா? வரக்கூடிய எக்ஸாம்லேயும் இதிலேருந்து 2 கேள்வி கேட்பாங்கங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்க்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற சேனலில் வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதை அடித்து பார்த்துருங்க. இப்போ ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம 10th புக்கில் ஓவராலாக வந்து பார்த்தோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக 10th புக்லேயும் 11th புக்கில் ஒரு 5 யூனிட் படித்தா 21 யூனிட் படித்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 கொஷின் 18 கொஷின் வர மாதிரி நம்ம ப்ளூ பிரிண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் இந்திய பொருளாதாரம், இதாவது எக்கனாமிக்ஸில் இந்த தலைப்பை, ஓகேங்களா, இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னருங்கிற 10 வருஷத்தில் கடந்த 10 வருஷத்தில் நடந்த கொஷின் தான் நம்ம குரூப் 4ல் நடந்த கொஷின் தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த 2019 22 குரூப் 4 அது ரெண்டுலேயும் கேட்கல, அதை விட்டுருங்க. ஆனால் 2024 25 இந்த ரெண்டுலேயும் பாருங்கள், அதில் வந்து 2 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 2-3 கொஷின்லாம் கேட்டிருக்காங்க குரூப் 4ல். அப்போ வரக்கூடிய எக்ஸாம்லையும் இந்த தலைப்பில் இருந்து கண்டிப்பாக வந்து 2 கேள்வி கேட்பாங்க, மினிமம் 1 கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் எத்தனை கேள்வி, அது எந்த தலைப்பில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 10th புக்கை படித்து முடிக்காதவங்க அதை வந்து படித்து முடிங்க. செகண்ட் வந்து 11th புக்கில் இந்த 5 யூனிட்டை படிங்க. அதெல்லாம் இப்போ படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம அனலைசிங் வீடியோ வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆண்டு திட்டமில் கேட்டிருக்காங்க 2025 குரூப் 4ல். இப்போ வந்து எப்படி கொஷின் கேட்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 2025 குரூப் 4ல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் டேரக்ட் கொஷின் ஒன்லைனராக வந்து டேரக்ட் கொஷினாக கேட்பாங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். இதனால் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதில் வந்து 5ஆண்டு திட்டம் இருக்குது. நீங்கள் புக்கில் வந்து 5ஆண்டு திட்டம் நிதி ஆயோக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் வந்து 5ஆண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 1966-69 வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த திட்ட காலத்தை ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் லீவ் விட்டுருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும். அதனால தான் வந்து அதை லீவ் விட்டுருப்பாங்க. அந்த இதை வந்து எதுவுமே பிளான் வந்து போட மாட்டாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்து இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க. 2025 குரூப் 4ல் வந்து 5ஆண்டு திட்டம் வந்து கேட்டிருக்காங்க. அது இங்கே டேரெக்டான கொஷின் அப்படியே இங்கேருந்து புக்கிலேருந்து எடுத்து தான் ஹேண்டில் பண்ணி வந்து கொஷினாக வந்து எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2025 குரூப் 4ல் அந்த கொஷின் கேட்குறாங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 2 கொஷின் கேட்குறாங்கன்றக்கேன். நான் எல்லாமே வரிசையாக வச்சுருப்பேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு கொஷின் 2025 குரூப் 4ல் ஒரு கொஷின் 5ஆண்டு திட்டத்தை வந்து பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அதே தான் அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2013 குரூப் 4லையுமே அதே மாதிரி என்னது 5ஆண்டு திட்டம் தான் வச்சுருக்காங்க. 5ஆண்டு திட்டத்தில் பர்டிகுலராக என்ன கேட்டிருக்காங்க, அந்த 3வது அதாவது 3 5ஆண்டு திட்டத்துக்காக தான் லீவே விட்டுருப்பாங்க. அதே கொஷினை அப்படியே கேட்டிருக்காங்களா. சரிங்களா? ஆனால் இங்கே கொஷினோட தரம் வந்து கொஞ்சம் வந்து மாறுபடுது. ஆனால் ஒரே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான தான் நான் இந்த இதை ப்ரூஃபாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒரே டைமில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது.
இப்போ 2025 குரூப் 4 எடுத்துக்கிட்டால் அதே பாடத்தில் வேறு என்ன இருக்குன்னா நில சீர்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 முறை இருக்கும் சரிங்களா? ராயத்து வாரி முறை, மகள்வாரி முறை, ஜமீன்தாரி முறைன்னு சொல்லிட்டு அதில் வந்து எந்தெந்த முறைக்கு யார் யார் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1793 வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை வந்து காரன் வாலிஸ் பிரபு கீழே தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட உரிமையாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தார்கள் தான் முழு நிலத்தோட உரிமையாளர்களாக இருப்பாங்க. மற்ற இதுக்கெல்லாம் மன்னர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சரிங்களா? ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிங்களா? இதுதான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. 2 கொஷின் கேட்டிருக்காங்களா? அது எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? திட்ட விடுமுறை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டம் ப்ளஸ் வந்து ஜமீன்தாரி முறை, இந்த 2ம் தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்குறாங்க சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 குரூப் 4 எடுத்துக்கோங்களேன். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1855 அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலையை பற்றி கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் தொழிற்சாலை வந்து எது ஃபேமஸாக இருந்துச்சு, அது எந்த இடத்துல எது வந்து நவீனமயமாக்கப்பட்ட எந்த தொழிற்சாலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த இது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஷாரா ரெண்டுமே ஒன்று தான். அந்த சணல் தொழிற்சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க 2024 குரூப் 4ல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா இந்த HDI குறியீடு, அதாவது மனித மேம்பாட்டு குறியீடுன்னு இருக்கும். இது வந்து 2016 சென்சஸ். ஓகேங்களா? இது வந்து மக்கள் தொகைக்கு கீழே தான் வரும் சரிங்களா? 2016. இப்போ வந்து நம்ம 2026 இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 130வது நாடாக இருக்குது சரிங்களா? இதில் இது 2016 இது வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஆனால் இது வந்து 2016 நீங்கள் வந்து இப்போ அப்டேட் வந்து கரண்ட் அப்டேட்டை தான் நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து மக்கள் தொகைக்கு கீழே இந்த கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? மக்கள் தொகை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபிலையும் கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ்லேயும் கவர் ஆகும் சரிங்களா? ஆனால் ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி ஓவராலாக ஒரு டாபிக் மக்கள் தொகை அப்படின்ற மாதிரி தான் படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு திட்ட கமிஷன், இது வந்து திட்டக்குழு தான் சரிங்களா? இது வந்து திட்டக்குழுங்கிறது இந்தியாவோட திட்டக்குழு வந்து தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நிதி ஆயோக் தான் அழைக்கப்படுது. உங்களுக்கே தெரியும் திட்டக்குழு வந்து அதை மாற்றாக தான் நிதி ஆயோக் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்போ 2018 இதுக்கான கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11th புக்கில் தான் இருக்குது. இது மாற்றி தான் கேட்பாங்க. ஒரு வட்டம் என்ன கேட்பாங்க அப்படின்னா 5 ஆண்டு திட்டம் கேட்டாங்கன்னா நிதி ஆயோக் கேட்பாங்க. ஒரு சில நேரம் ரெண்டுமே கேட்பாங்க. இப்போ 2025 குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதி ஆயோக்கில் அந்த SDGயோட அந்த இலக்குகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அது வந்து அவுட் சோர்ஸ். ஓகேங்களா? அது கரண்ட் அஃபேர்ஸில் போயிடும். ஆனால் இந்த மாதிரியே சுற்றி வந்து கொஷின் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொருளாதார சீர்திருத்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு. இது வந்து 1991. இது வந்து தொழிற்கொள்கை கொஷின். 2016 குரூப் 4ல் தொழிற்கொள்கையை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஓவராலாக வந்து இந்த யூனிட்டில் வந்து ஒவ்வொரு கொஷினாக பார்த்துட்டு நம்ம எந்தெந்த டாபிக் கீழே வருது நான் சொல்கிறேன், அது கீழே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு யூனிட் கொடுக்குறதுல அந்த டாபிக் மட்டும் போடுங்க. இது வந்து தொழிற்கொள்கையில் வந்து அந்த 1991 தொழிற்கொள்கை தான் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தும் 5 ஆண்டு திட்டம் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 66, 69 5 ஆண்டு திட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா திட்ட விடுமுறை காலம் சரிங்களா? இதை வந்து 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அடுத்து தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இது என்ன சொல்கிறாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது? 1966லேருந்து 69 இந்த ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்ட இது வந்துன்னா 4th இயர் பிளான் கொடுத்துருக்காங்க இங்கே சரிங்களா? இதுக்கு அடுத்து அதாவது 3வதுக்கு முடிஞ்ச பிறகு தான் இது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 4வது 5 ஆண்டு திட்டம் வந்து கொண்டு வர முடியல, அதனால தான் இந்த இது அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா? கொஷின் பாருங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. டைரெக்டாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஆண்டு திட்டம் போட்டுடலாம். எந்த திட்டத்துக்கு பதிலாக அதாவது 4வது வந்து கொண்டு வரணும், அது வந்து கொண்டு வர முடியல. ஏன்? சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு, அதனால் இந்த இதை ஆண்டு திட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ 4வது 5 ஆண்டு திட்டம் தானே ஆன்சர் வரும்.
வரும், அந்த மாதிரி கொஷின்லாம் வந்து கேட்பாங்க. கொஸ்டின் வந்து சுற்றி சுற்றி வந்து அதே இடத்துல தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். டாப்பிக்கை வந்து நம்ம சொல்கிற டாபிக் தான் வரும், ஆனால் படிக்கிற வேங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வானவில் புரட்சி இந்த மாதிரி புரட்சிகளை வந்து இருக்குது. ஓகேங்களா. சாம்பல் புரட்சினா உங்களுக்கே தெரியும். சாம்பல் புரட்சினா என்ன? பொன் புரட்சினா வந்து பழங்கள் உற்பத்தி. சரிங்களா. அதுக்கப்புறம் மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சினாலே கடல். ஓகேங்களா. கடல் பொருட்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி 2016 குரூப் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. ஓகேங்களா. இது வந்து நம்ம இதுவுமே ஜாகிரஃபிலையும் கவர் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்லையுமே கவர் ஆகும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி எதுவும் கொஷின் கேட்குறாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம புக் ப்ரூஃப் வச்சுருக்கோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இயர் பிளான். எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 5ஆண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த கொஷின் எடுத்தாலும் 5ஆண்டு திட்டம் முக்கியமானதான். ஓகேங்களா. முதலாம் 5ஆண்டு திட்டம் டேரெக்டாக 2014 1951 கண்ணை மூடிட்டு இப்படிலாம் கொஷின் கேட்டால் ஈஸியாக வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போனா நீங்கள் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாராலுமே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ டிஎன்பிஎஸ்சிக்காரங்களால் வேலை வந்து யார் கொடுக்கன்னு கன்ஃபியூஷன் ஆகி அப்புறம் வந்து அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ரொம்ப இதாகும். ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி கொஷினோட ஸ்டாண்டர்டை வந்து மாற்றினா தான் போட்டிகள் வேணால் இப்போ நிறையா போட்டிகள் வந்து ஆயிடுச்சு. அதனால் கொஷினோட ஸ்டாண்டர்டை மாற்றினா மட்டும்தான் அதுக்கான நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதில் செலக்ட் பண்ணி யார் வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் தான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் பிளான்லேயே எந்த கொஷின் கேட்கலாம், 10வது 5ஆண்டு திட்டம். 10வது 5ஆண்டு திட்டம் பார்த்திங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும் இருக்கும். இதுவுமே நம்ம புக்கில் இருந்து கேட்குறாங்க. சரிங்களா. புக்கில் வந்து புக் பேக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. டேரெக்டாகவே கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. புக் பேக்கு அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம ஓவராலாக படிக்க தான் செய்யணும் 5ஆண்டு திட்டத்துக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது அப்படின்னா இதே தான், அந்த திரும்ப அதே தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னா சரியாக பொருந்தப்படாததை, அதாவது பசுமை புரட்சினா வேளாண் கரெக்டு தான், வெண்மை புரட்சினா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். ஓகேங்களா. சாம்பல் புரட்சினா என்னது, எண்ணெய் வித்துக்கள் கொடுத்துருக்காங்க. சாம்பல் புரட்சிங்கிறது எண்ணெய் வித்துக்கள் வராது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் புரட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உரம் சார்ந்த விஷயம் தானே வரும், அந்த இது தான் வரும். ஏன்னா உரம் வந்து சாம்பல் கலரில் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. பொன் புரட்சி வந்து பழங்கள் காய்கறிகள் எதுனாலும் வரலாம். அப்போ பொருந்தாதது இந்த மாதிரியும் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 2013 அதே தான். பொருந்தாதது எது, வேளாண் பயிர்னா பசுமை புரட்சி கரெக்டு. அடுத்து வெண்மை புரட்சி பால். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் தான் வரும். சரிங்களா. இங்கே வந்து வெள்ளி புரட்சினா தான் முட்டை வரும். ஏன்னா வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஷார்ட்கட் பார்த்துருப்போம். ஸோ வந்து வெண்மை புரட்சி அப்படின்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தான் வெண்மை புரட்சியில் வரும். முட்டை கோழி வளர்ப்பு அது வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், வெள்ளி புரட்சி அப்படின்ற மாதிரி இதில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல்சார் பொருட்கள் நீல புரட்சி கரெக்டு. தோட்டக்கலைனா தங்க புரட்சி, அதாவது தோட்டம் சார்ந்த காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே தங்கம், ஒரு கோல்டன் தான். சரிங்களா. இப்போலாம் கறி விற்கிற விலையை விட காய்கறி விலை தான் ரொம்ப கூட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கூட தான் இருக்குது எந்த பொருள் வாங்கினாலும். ஆனால் அது வந்து ஒரு புரட்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சுற்றி சுற்றி இப்போ உங்களுக்கு ஓவராலாக தெரியுதா, இப்போ ஒரு ஹேண்டில், இப்போ ஒரு யூனிட் தான் எப்படி படிக்கணும். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அனலைசிங் வீடியோ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லாமே ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு வே கிடச்சிருக்கும், ஒரு சின்ன கீ பாயிண்ட் கிடச்சிருக்கும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, இந்த இதில் 5ஆண்டு திட்டத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருப்பீங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக் அப்படின்னா நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா 5ஆண்டு திட்டம் மஸ்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கு வந்து இதில் இருக்கிறத படிங்க. 12th வந்து பார்த்திங்கன்னா இது 11th உள்ள நிதி ஆயோக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th நிதி ஆயோக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேஜராக இது வந்து பேசிக், ஏன்னா இது வந்து மாற்றுறாங்க. இது அறிவு சார்ந்த மையம் இதெல்லாம் இங்கே இருக்கும். 12th வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். அதோட பணியாக யார் தலைவர் யார் எல்லாமே வந்து 12th புக்கில் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா. ஏன்னா பேசிக் வந்து தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரால் இப்போ வந்து நம்மளுக்கு எந்தெந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். சரிங்களா. என்ன அப்படின்னா இந்த இப்போ நம்ம என்ன பாடம் பார்த்துட்ருக்கோம், இந்திய
பொருளாதாரம். சரிங்களா? சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்த பாடத்தில் பர்டிகுலராக நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே நம்ம என்ன படிக்கணும், 5 ஆண்டு திட்டமாக தரவாக படிச்சிடணும். அப்போ அதுக்கு அடுத்து என்ன அமைப்பு ஆரம்பித்தாங்க, நிதி ஆயோக் ஆரம்பித்தாங்க, அதில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த லெசனில், அதை ஓவராலாக பார்த்துடணும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிற்கொள்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது 91 மாற்றம் நடந்தது 91. ஏன்னா அப்போ தான் வந்து நிறையா வந்து அவங்க இயந்திரங்கள்லாம் வச்சு நிறையா மாற்றம் இது பண்ணியிருப்பாங்க. 48, 56 இதெல்லாம் வந்து தொழிற்கொள்கை. இதுவுமே ரொம்ப முக்கியம் தான். அந்த தொழிற்கொள்கை ஆண்டெல்லாம் கொடுத்து பொருந்தாத கூட கேட்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த காலகட்டத்தில் தொழிற்கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து கேட்கலாம். அடுத்து வேறு என்ன கேட்குறாங்க, புரட்சி கேட்குறாங்க. சரிங்களா? சாம்பல் புரட்சி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளி புரட்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு புரட்சிகள் கேட்குறாங்க. சரிங்களா? அது பயிர் சார்ந்த விஷயம். அடுத்து நில சீர்திருத்த முறைகள். பண்டைய காலத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்தில், இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. ஆங்கிலேயர்கள் காலத்தில் எப்படியெல்லாம் நில சீர்திருத்தங்கள், நிலங்கள் வந்து எப்படி வந்து யார் யார்கிட்ட உரிமை இருந்துச்சு அதை வந்து கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதான் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும்னா இதுதான் அர்த்தம். அதுக்கப்புறம் தொழில் சார்ந்தது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த தொழில் வந்து அமைப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து கேட்குறாங்க. இது சுற்றி சுற்றி ஒரே டாப்பிக்குள்ளே தான் வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து மக்கள் தொகை, மனித மேம்பாட்டு குறியீடுகளோட அந்த சென்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது 2016 இந்த ஏரியாலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து சில யூனிட்டை வரிசையாக படிக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு 15 பக்கம் இருக்கும். ஆனால் அந்த 15 பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே வரி வரியாக படிக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த டாப்பிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதுக்காண்டி தான் நம்ம ப்ரீவியஸ் இயரை வந்து நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து மாடல் டெஸ்ட்டு மட்டும் அடித்து பார்க்குறது தான் ப்ரீவியஸ் இயர். அப்படி கிடையாது. அந்த ப்ரீவியஸ் இயருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கீ பாயிண்ட் மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து இந்த தரத்தில் நம்ம 2026 குரூப் 4 தரத்தில் நம்ம பார்த்ததில் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் ஏரியா வந்து கவர் ஆகுது. அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் கொஷின் வரப்போகுது. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஷினோட தரம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதே டாப்பிக்கில் அப்போ இந்த டாபிக் வந்தால் நம்ம எப்படி கொஸ்டின் வந்து அடிக்கலாம், எப்படி கேட்டாலும் எந்த தரத்தில் கேட்டாலும் நான் இந்த பாயிண்ட்டில் நான் வந்து ஃபுல் மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கொஷினை எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 5ஆண்டு திட்டம் எல்லோரும் தான் படிப்பாங்க. எல்லாருமே இந்த லெசன் படிச்சுட்டு தான் அடுத்தது நீங்கள் போயிருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி படித்தா நான் எப்படி கேட்டாலும் கொஷின் எடுப்பேன் அப்படிங்கிற தரத்துக்கு நீங்கள் வரணும். அப்போ நான் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக இதுலேருந்து வரக்கூடிய எக்ஸாம்லேயும் 1லேருந்து 2 கேள்வி, மினிமம் 2 கேள்வி, கண்டிப்பாக 2 கேள்வி வரும். சரிங்களா? இதை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அதையுமே அடித்து பார்த்துருங்க, மறந்துடாதீங்க. டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மார்க் சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு போங்கங்கிறீங்க. கரெக்டு தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 150 தலைப்பு. எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 150 தலைப்பு நம்ம வந்து கண்டிப்பாக முடிச்சுடுவோம். 150 தலைப்புங்கிறது நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம அடுத்து வந்து நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். சரிங்களா? ஜிஎஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் எப்படி தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன டைம் நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்லோவாக போனாலும் நம்ம இலக்கு அடையிறது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பெருசாக அடையலாம். ஓகேங்களா? ஏன்னா சிறுதுளி தான் பெருவெள்ளம். ஜெயிச்ச எல்லாருமே வந்து ஒரே நாள்லேயே வந்து பெரிய ஆளாக ஆகலை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட எஃபர்ட் ஒவ்வொரு நாளும் போட்டு தான் அவங்க பெருசாக வந்து அவங்களோட காரியத்தை அடைஞ்சாங்க. ஓகேங்களா? அது மாதிரி தான் நம்ம டீமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நம்மளுக்கான இலக்கு வெற்றி பாதையை அடைய வந்து எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சரி, இப்போ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனை வந்து படித்து முடிக்காதவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், இந்த தலைப்பு கீழே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஷினை பார்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதையுமே அடிச்சுட்டு பார்த்துருங்க. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க, சிறுதுளி தான் பெருவெள்ளம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.